ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுடைய பரப்புரை என்பது நடைபெற்றது. இப்பரப்புரை நடைபெற்ற போது அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட 41 பேர் மிதிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவமாக இருந்தது. இச்சம்பவம் தொடர்பாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் ஒரு உண்மை அறியும் குழுவை அமைத்து அந்த உண்மை அறியும் குழு அங்கு சென்று பல்வேறு நபர்களிடம் விசாரித்ததின் அடிப்படையில் இந்த உண்மை அறியும் குழுவினுடைய அறிக்கையை இங்கே நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த குழுவில் ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் வாலண்டினா அவர்களும், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினரும், சட்ட உதவி மையத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான டாக்டர் நிர்மலா ராணி அவர்களும், அதே போல் தோழி கூட்டமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவரான நாகலட்சுமி அவர்களும், ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர்களில் ஒருவரான லட்சுமி அவர்களும், கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் ரஞ்சிதா அவர்களும் இந்த உண்மை அறியும் குழுவில் இடம்பெற்றிருந்தனர். இந்த குழுவினுடைய அறிக்கையை இங்கே இப்போது நாங்கள் வெளியிட இருக்கிறோம். பொதுவாக இக்குழு விசாரித்ததின் அடிப்படையில் பல்வேறு தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. அந்த தகவல்களை பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்ல இருக்கின்றோம். குறிப்பாக இச்சம்பவம் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவமாக இருக்கிறது. இது சாதாரண விபத்தாக இதை கடந்து சென்று போய்விட முடியாது. ஒரு அரசியல் கட்சி தலைவரின் பொறுப்பின்மையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரழிவாக ஜனநாயக மாதர் சங்கம் கருதுகிறது. அரசியல் கட்சி தலைவர் தங்கள் தொண்டர்களை பாதுகாப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காதனுடைய விளைவாக 41 உயிர்கள் பலியாகியிருப்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. நமது அரசியல் கலாச்சாரம் என்பது, தமிழகத்தினுடைய அரசியல் பாரம்பரியம் என்பது ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் மிக்கது. அரசியல் கட்சி தலைவர்களாக திரைத்துறையிலிருந்து பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது ஒரு கொள்கையோடு இணைந்த பணியாக அவர்களுடைய அரசியல் பணி என்பது இருக்கிறது. எந்த கொள்கையும் இல்லாமல் ஒரு தனிநபரை மட்டும் முன்னிறுத்துகிற ஏற்பாடாக, எந்த கொள்கையும் இல்லாமல் இருக்கிற ஏற்பாடாக இந்த விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் என்பது பயணித்ததனுடைய விளைவாக விஜயை பார்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக கூடிய கூட்டம், அந்த கூட்டத்தில் மிதிபட்டு 41 பேர் மரணித்தது என்பது சொல்ல முடியாத சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் மிக கொடூரமான விஷயம் என்னவென்றால், 18 பெண்கள் 10 பேர் குழந்தைகளாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த குழுவினர் எந்த விதமான தார்மீக பொறுப்பும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்திய விதம் என்பது மோசமான ஒரு சூழலாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே எதிர்காலத்தில் விஜய் போன்ற கட்சிக்கு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இது போன்ற அரசியல் கட்சி கூட்டங்களில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள், அரசியல் கட்சி கூட்டங்களில் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்வு, ஒரு 5000 பேருக்கு மேல் கூடுகிற கூட்டம் என்றால் அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள், 41 பேர் மரணமடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த குடும்பங்களுக்கு அரசு செய்ய வேண்டியது, அதே போல் அந்த குடும்பங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி மிக பொறுப்பாக இருக்க வேண்டியது சம்பவம் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொறுப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. அங்கிருந்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட இருக்கிறோம். இந்த அறிக்கையில் இந்த குழுவில் பயணித்த, இந்த குழுவில் சென்று விவரங்களை சேகரித்த வழக்கறிஞர் நிர்மலா ராணி அவர்கள் நடைபெற்ற விவரங்களை கூறுவார். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக உண்மை அறியும் குழுவில் நானும் போயிருந்தேன். நிறைய பேர் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வீடியோவே 100-200 வீடியோக்கள் ப்ரெஸ்ஸில் போட்டிருக்கிறாங்க. நான் பத்திரிகையாளர்களுக்கு நன்றியாக சொல்லிக்கிறேன். அது என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும், விஜய்க்கு ஆதரவோ விஜய்க்கு எதிராக இருந்தாலோ அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவர் பண்ணியிருந்தாங்கங்கிறது நாங்களே கிட்டத்தட்ட 50 வீடியோ பார்த்து தான் எங்களால் சில விஷயங்கள் சொல்ல முடிஞ்சது. இதை பேசிக்கலாக என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய கோணம், பார்வை அப்படிங்கிறது ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கிறதா தான் இருக்கணும்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் ஃபஸ்ட்டு
யார் பொறுப்பாளர், யார் பொறுப்பு இதுக்கு அப்படின்னு சொன்னால் தாவேகா கட்சியுடைய தலைவர் விஜய் அப்படிங்கிறது தான் பொறுப்பு. இப்போ அவர் வந்து கீழே இறங்கி வந்து வேனில் இருந்து எல்லாரையும் மிதித்து கொண்டாரானா இல்லை, அவர் செய்யலை. குற்றச்செயலுங்கிறது வேற, பொறுப்புங்கிறது வேற. அதுதான் வந்து ஆங்கிலத்தில் சட்டத்தில் வைக்கேரியஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்கிட்ட வேலை செய்கிறவனை ஒரு விஷயத்துக்கு அனுப்புகிறேன், அவன் ஒரு தப்பு பண்ணிடுறான் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்கணும் அதை. அதனால் இது வந்து அவரோட மீட்டிங்கில் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான கோணத்துலேயும் நாங்கள் பார்த்தோம். இத்தனை பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க, அதே போல் இவ்வளோ குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. ஸோ பெண்கள் இறந்து போகிறதுக்கான காரணம் என்ன, எப்படி எவ்வளோ பேர் அந்த மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 1/3 பெண்கள்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு அரசியலில் ஈடுபாட்டோடு அவங்க வந்து அதை கேட்டாங்களா, அங்கே வந்தாங்களான்னு பார்த்தா நாங்கள் பேசினவங்க யாரும் வந்து நாங்கள் கேட்க வரல, நாங்கள் பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ஒரு சினிமா நடிகர் மேலே உள்ள அந்த கவர்ச்சி அதனால் தள்ளப்பட்டு வந்தால் தான் வந்திருக்காங்களே தவிர ஒரு யாரையும் அரசியல் படுத்தி அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரல அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதே போல் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் படித்து பாருங்கள். விஜய் அவரோட வாகனம் நுழையும் போதே வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுங்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுறது எல்லாமே ஆரம்பிச்சிருச்சுங்கிறாங்க. அதே போல் சுத்தமாக வந்து இடமே இல்லை. அதாவது ஒருத்தர் இப்படி கையை மேலே தூக்கினார் அப்படின்னு சொன்னால் அவரால் இறக்க முடியல, குண்டூசி போட்டால் கூட இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ யாரும் காப்பாற்றிருக்கவும் முடியாது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸிட் என்ன இருக்குது அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் 2 சைட்லேயுமே 2 சந்து இருக்குது. ஆனால் அந்த 2 சந்துலேயும் டிவிகே தொண்டர்கள் அவங்களோட பைக்கை வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அந்த சைடு போய் அவங்களால தப்பிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் இது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக வந்திருந்தது. காவல்துறையினர் வந்து ஏன் வந்து பொறுப்பேற்றுக்கலை, இதை ஏன் வந்து ஒழுங்காக செய்யலை, இதை மக்களை பாதுகாக்கிறது தானே அவங்க வேலை அப்படின்னு சொல்லி வந்தது. 500 காவலர்களை பணியமர்த்தினதாக சொல்கிறாங்க. நம்மளால் அது செக் பண்ண முடியாது. 500 1000 சொன்னால் கூட செக் பண்ண முடியாது, எல்லாம் வெவ்வேறு பக்கத்தில் இருந்து வருவாங்க. ஆனால் சில வீடியோக்களில் அவங்க வந்து சிபிஆர் பண்ணுறது, மூச்சு அடங்கி போனவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் நம்ம. அந்த மாதிரி இருக்குங்கிறது. இப்போ ஒரு சூழ்நிலையை மனசில் வச்சுங்க, இன்னொரு 500 போலீஸ்காரவங்க போட்டு இந்த கீழே விழுந்து மிதிப்பட்டு இருக்கிறவங்கள காப்பாற்ற போய் லட்டி சார்ஜு, தண்ணீர் வீச்சு, கண்ணீர் புகை வீச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா இதை விட நிலைமை மோசமாக போயிருக்கும். அதனால் அந்த க்ரௌட் கண்ட்ரோலுக்கு இந்த விதமான எந்த ஒரு விஷயங்களும் பண்ணாமல் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒன்று. அதனால் பொதுவாக எடுத்து நிச்சயமாக வந்து அவங்க மேலேயும் தப்பு இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். பர்மிஷன் எப்படி கொடுத்துருக்குறாங்க, கரூருக்கு 4 to 10ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 4ல் அவர் வந்து 8:55க்கு வந்தாலும் ரூல் படி தான் வந்திருக்காரு. அது உண்மை தானே? நீங்கள் ஏன் வந்து ஒரு இன்னொன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரோட் ஷோலாம் இப்போ தாங்க வந்தது. முன்னாலெல்லாம் ரோட் ஷோ இல்லை, எவ்வளவோ நம்ம பெருசாக நேரு பார்த்துருக்குறோம், அண்ணா பொறப்பன்னு ரோட் ஷோ பார்த்துருக்கோம், எம்ஜிஆர் கூட கொஞ்சம் தான் அந்த ரோட் ஷோ கையாட்டிகிட்டே போயிடுவாங்க. அதே போல் இன்னொரு டைப் ஆஃப் கூட்டம் இருக்குது, தெருமுனை கூட்டங்கள். அது வந்து எலெக்ஷன் டைமில் ஒரு சென்ட்ரல் சென்னைன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 15 இடத்துல நின்று முக்கில் வந்து கூட்டம் நடத்துவாங்க. அது ஒரு டைப்பு, அங்கே இருக்கிறவங்க மட்டும் கூடுவாங்க. அதே போல் பொதுமக்களை வச்சு பொதுக்கூட்டம் நடத்துவாங்க, அதில் சேர் போட்டு அந்த மக்களை உட்கார வச்சு அவங்க நடத்துவாங்க. இப்போ விஜயோட கூட்டம் எந்த வடிவத்தில் நடந்தது? அது பொதுக்கூட்டமா, ரோட் ஷோவா, இல்லை தெருமுனை கூட்டமா? இது எதுலேயுமே அது வரலங்கிறது தான். அதனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக
காவல்துறையினர் அவங்கக்கிட்ட என்ன ஏதுங்கிறத விசாரித்து ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்களுக்கான பர்மிஷனை ஜாக்கிரதையாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரேன். நான் அடுத்தது பன்னெண்டு முதல் 30 வயது வரை வந்தவங்க அப்படிங்கிற கணக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது. இதில் இளம் பெண்கள், விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. இதில் அவங்களுக்கு அவர் விஜயை பற்றி குறை சொல்கிறதே பிடிக்காமல் இருக்குது. எப்படி அவர் சொல்லலாம், அவர் அதுக்கு பொறுப்பல்ல, எங்களுக்கு அவரை பற்றி குறையே சொல்லாதீங்க அப்படிங்கிறத இளைய தலைமுறைகள் பேசுகிறாங்க. அப்போ ஒரு இளைய தலைமுறைகள் ஒரு ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷனாக அவங்க எடுக்கலை எதையுமே. ஏன் இது நடந்தது, எதுக்காக அப்படிங்கிற அனாலிசிஸே எதுவுமே பண்ணாமல் கண்மூடித்தனமாக ஒரு நடிகர் மேலே உள்ள ஆசையில் பார்க்க வேண்டுங்கிற ஆசையில் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நாளைக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வருதுன்னு வைங்க, செகண்ட் ரவுண்ட் லீடர்ஷிப்பே இல்லைன்னு நீங்கள் எல்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் போன பிறகு அப்படியே போயிடுச்சு, எல்லாருமே யாருமே இல்லை, இருந்தால் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த செகண்ட் ரவுண்ட் லீடர்ஷிப்பும் இல்லாமல் எலெக்ஷனில் ஜெயிச்சு தப்பி தவறி ஆட்சிக்கு வந்தாருன்னா இவருடைய அமைச்சர்கள் எப்படி இருப்பாங்க, இவருடைய எம்எல்ஏக்கள் எப்படி இருப்பாங்க? அப்போ எந்த விதமான ஒரு பொறுப்பும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கட்சியோட கட்டுப்பாடுகள், கட்டுக்கோப்பாக எப்படி கொண்டு போகிறது, எதுவுமே அவர் அதை சொல்லித்தரலங்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னொன்று ஒரு டாக்டர்கிட்ட நாங்கள் கேட்டோம், ஏன் வெட்ட வெளியில் இருந்தாலும் மூச்சு விட முடியல, ஏன் காற்று இல்லை, வெளியில் இருக்கிறப்ப காற்று உங்களுக்கு இருக்கணும்ல அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் ஆக்சிஜனை இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறாங்க. அப்போ கும்பல் ஜாஸ்தி இருக்கிற இடங்கள்ல அந்த கார்பன் டை ஆக்சைடை மக்கள் சுவாசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அது உள்ளே போகிறப்ப அந்த நுரையீரல் அடைப்படுறது, மயக்கம் வர்றது, இதெல்லாம் இருக்குது. சாப்பிடாமல் இருக்கிறதுனால அது இன்னும் மோசமாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கூட்டத்துலேயும் எத்தனையோ பேர் 2 லட்சம்லாம் வந்திருக்கிற கூட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம், எங்கள் மாநாடுகளுக்கு வந்திருக்கு. ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன இது கூட நடந்ததில்லை. அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருந்திருக்கிறாங்க. பெண்களும் இருந்திருக்கிறாங்க, ஆண்களும் இருந்திருக்கிறாங்க. மற்ற கட்சிகள்லையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது கட்சியாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாமல் நேரடியாக எலெக்ஷனுக்கு போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக அதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு பரிந்துரைகளாக நாங்கள் கொடுத்துருக்கிறது என்னன்னா, இறந்தவரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறத பரிந்துரையாக சொல்லியிருக்கிறோம். அதே போல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களிடமிருந்தே, ஏன்னா இது ஒரு கொடுமையான சம்பவம், தாவேகா இந்த சம்பவத்திற்கு பிறகு கூட ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக இருப்பதாக நான் பார்க்கல. ஆகவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தாவேகாவுக்கு ஒரு கடுமையான அபராதம் என்பது விதிக்கப்பட வேண்டும். அந்த அபராத தொகையை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் காயமடைந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் காயத்திற்கு ஏற்ற வகையில் அந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படணும் அப்படிங்கிறது கேட்டிருக்கிறோம். அதே போல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் ஒரு கவுன்சிலிங் ஏற்பாடு செய்யணும். கட்டாயமாக இந்த சம்பவத்திற்கு பிறகு மிகுந்த மன அழுத்தத்தோடு இருப்பாங்க, பல்வேறு சம்பவங்கள் அவர்களை உலுக்கி இருக்கும். ஆகவே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். பொதுவாக தமிழ்நாட்டில் இப்படியான கூட்டங்கள் கூடுகிற போது பச்சிளம் குழந்தைகளை கூட்டத்திற்கு அழைத்து வருவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வாய்மொழி உத்தரவை அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மீது அரசு இப்போ 2 பேர் மேலே காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த 2 பேரை தாண்டி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மிக முக்கியமானவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறோம். அதே போல் இந்த சம்பவத்தில் மிக முக்கியமான விஷயமாக பார்ப்பது மருத்துவ குழு என்பது. இவ்வளவு பேர், கிட்டத்தட்ட 40,000 பேர் ஒரு குழுவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றால்
உடனடியாக மருத்துவ சேவை என்பது மறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு 50,000 பேர் கூடக்கூடிய நிகழ்ச்சி என்றால், 40,000 பேர் கூடக்கூடிய நிகழ்ச்சி என்றால் கட்டாயமாக அது அரசியல் கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கட்டாயம் மருத்துவ குழுக்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத அரசு உத்தரவாதப்படுத்துகிறோம். அப்படி உத்தரவாதப்படுத்தி இந்த சம்பவத்தில் கூட மருத்துவ குழு ஏதாவது இருந்திருந்தால் நிச்சயமாக சில உயிர்களை நம்மால் காப்பாற்றி இருக்க முடியும். ஆகவே மருத்துவ குழுக்கள் கட்டாயமாக பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயமாக ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய பரிந்துரையாக வைப்பது சிசிடிவி கேமராக்கள் என்பது நிச்சயமாக இது போன்ற அரசியல் கட்சி நிகழ்வுகளை வைக்கணும் அப்படிங்கிறது கேட்குறோம். இன்றைக்கு பல்வேறு குற்றச்சம்பவங்களை கண்டறிவதற்கு சிசிடிவி கேமராக்கள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதே போல் இந்த மாதிரியான நிகழ்ச்சியிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படணும் அப்படிங்கிறத கேட்குறோம். ஏன்னா குற்றவாளி யார் என்று நிச்சயமாக இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து நிச்சயமாக அறிவதற்கு கண்காணிப்பு கேமராக்கள் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதே போல் அரசு இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு முன்னதாக அந்த இடத்தை பார்வையிடுவது, அந்த இடத்தில் எத்தனை பேர் அமர முடியும், எந்தெந்த வசதிகள் செய்து தர முடியும் என்பது குறித்தெல்லாம் நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்கிற போதே அரசும் காவல்துறை அதே போல நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த இடத்தை பார்வையிட்டு அதனுடைய தேவைகள் குறித்து, அந்த தேவைகளை பூர்த்தி செய்வது குறித்து ஒரு 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 கலந்துரையாடலாக நடத்தி அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் சில நெறிமுறைகள் உருவாக்கப்படணும் அப்படிங்கிறத கேட்குறோம். அதே மாதிரி விதிகள் மீறினால் சம்பந்தப்பட்ட யார் நிகழ்ச்சி நடத்தினாங்களோ அவங்க தான் பொறுப்பு என்கிற அடிப்படையில் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, இப்படியான வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் மீறப்படுகிறது என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர் மீது, அந்த அரசியல் கட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சொல்கிறோம். அதே போல் தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அதிக நேரம் காத்திருக்க வைப்பது என்பது கூடவே கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அதிக நேரம் காத்திருந்தது என்பது உணவு ஏற்பாடு செய்யவில்லை. குடிதண்ணீர் என்பது அடிப்படை தேவை. ஒரு இடத்துல ஒரு மனுஷன் 2 மணி நேரம் நிற்கிறான்னு சொன்னால் அவங்க குடிநீர் என்பது அவசியம். இப்போ குடிநீர் தேவையோ அல்லது உணவு தேவையோ இல்லாத போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுது. ஆகவே அந்த மாதிரியான உடனடி அடிப்படை தேவைகளை எல்லாம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கொடுப்பதை விதிமுறைகளாக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி ரோட் ஷோ அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் இந்தியா முழுவதும் நடந்துட்டு வருது. பெரிய பெரிய தலைவர்கள் ரோட் ஷோ நடத்துகிறாங்க. அந்த ரோட் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வரைக்கும் தான் அதில் பங்கேற்பாளர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஒரு இடத்துல கூடுறதுக்கு ரோட் ஷோங்கிற பேரில் எல்லாரையும் கொண்டு ஒரு இடத்துல குவிக்கிறது என்பது கூடாது. அதற்கான விதிகள் உண்டாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அதே போல் கூட்டம் நடத்தும் இடத்திற்கு 2 சக்கர வாகனங்கள் வருவதை தடுக்கணும் அப்படிங்கிறது. இதில் பல்வேறு இடங்களை வழக்கறிஞர் நிர்மலா ராணி அவர்கள் சொல்லுகிற போது சொன்னாங்க, வெளியே போவதற்கான அனைத்து வழிகளிலும் 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதால் இந்த கூட்டத்திலிருந்து வெளியே போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 சக்கர வாகனங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு முன்பாகவே இந்த 2 சக்கர வாகனங்களை நிறுத்தணும். குறிப்பாக ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களுக்கு பரப்புரைகளுக்கு வருவருடைய 2 சக்கர வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த சம்பவம் என்பது ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கிறதையே மனித உரிமை மீறலாகத்தான் ஜனநாயக மாதர் சங்கம் இந்த சம்பவத்தை பார்க்கிறது. இதற்கு முழு பொறுப்பு தமிழக வெற்றி கழகம் தான் முழு பொறுப்பு. அரசினுடைய நடவடிக்கைகள், அதற்கு பிறகு காவல்துறையினுடைய நடவடிக்கைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றதெல்லாம் நடந்திருக்கு. ஆகவே தாவேகா முழுமையாக இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும், விஜய் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். மற்றபடி இந்த விசாரணை அறிக்கையை உங்கள் கைகளில் கொடுத்துருக்குறோம்.